ஏய் ராமு, எங்க வந்த? போலீஸ், நீங்க ஏன் பயப்படுறீங்க? பொதுவா போலீஸ்னால எல்லாருக்கும் பயந்தானே. தவறு செய்யாதவங்க போலீஸ்க்கு பயப்பட வேண்டிய தேவையில்லையே. பை தி வே, நீங்க டிஸ்கோ டான்சர் ரோசி தானே? ஆமா. இங்க ஒரு நாய் வந்துச்சு, அது எங்க? அது ஓடி போச்சே. ஓஹோ, அது உங்களது தானே? இல்ல, என்னுடைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள்ல ஒருத்தருக்கு சொந்தமானது. அவர் நான் சந்திக்க முடியுமா? முடியாதே. ஏன்? அவர் என்னோட ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வருவாரு, பாப்பாரு, ரசிப்பாரு. மத்தபடி அவரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ உங்களோட அடுத்த ப்ரோக்ராம்க்கு அவர் வருவாரா? கண்டிப்பா வருவாரு. அப்ப எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பீங்களா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, அந்த நாய் ரொம்ப புத்திசாலி. அது கடிச்சா எங்க டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்த முறை அந்த ரசிகரை சந்திக்கும் போது நிச்சயமா இதை பத்தி சொல்றேன். உங்க அடுத்த ப்ரோக்ராம் எப்போ? இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. நான் ஃபிக்ஸ் பண்றேன். என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு முக்கியமான விருந்தினரை வரவேற்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதுல உங்க ப்ரோக்ராமே வச்சுட்டா நல்ல வரவேற்பு கொடுத்த மாதிரி இருக்கும், நாயும் எங்க கை கடிச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? ஓகே. ஐம் சாரி, உங்க ரிஹர்சல் பாதியில டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாரு. பீஜப்பூர் இளவரசி பிந்துமதி தேவி சென்னை வருகை. இளவரசி பிந்துமதி தேவி சென்னை வருகிறார். இவருக்கு ஹோட்டல் தில்புகாரில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. வரவேற்பு நிகழ்ச்சியின் போது டிஸ்கோ டான்சர் ரோசியின் நடனம் நடைபெறும். நடனம் முடிந்ததும் அவர் அணிந்திருக்கும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பறவை சொத்தான வைர நெக்லஸை மியூசியத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். இந்த படத்தில் அவர் அணிந்திருப்பதுதான் அந்த வைர நெக்லஸ். அருமையான நெக்லஸ். அப்பா, இது எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அழகாத்தாமா இருக்கும். நெக்லஸ் மேல உன் கண்ணு விழுந்துச்சு. ஆமாப்பா, சும்மா 5க்கும் 10க்கும் அலையறதை விட இந்த மாதிரி பெருசா ஒண்ணு பிளான் பண்ணிட்டா பிரச்சனையே இல்ல பாருங்க. இது மியூசியத்துக்கு போற அன்பளிப்புமா? இது மியூசியத்துக்கு போய் ஜனங்க பார்த்து ஒண்ணு ஆக போறது இல்ல. இது நமக்கு கிடைச்சா எத்தனையோ காரியங்கள் நடக்கும். நல்லா யோசனை பண்ணி செய்யி. இத பாருங்கப்பா, நான் இல்லாதவங்களை கொள்ள அடிக்கல, இருக்கிறவங்க கழுத்துலதான் கை வைக்க போறேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அங்க ரோசியின் நடனம் நடக்க போகுது. அது எனக்கு ரொம்ப சாதகமான சந்தர்ப்பம். மிஸ் நிர்மலா, நெக்லஸ்க்கு பிரமாதமா விளம்பரம் கொடுத்துட்டு இப்படி ஒரு போலி வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, அவன் வராம போயிட்டா? அவன் திருட வரலனாலும் நிச்சயமா ரோசி டான்ஸ் பார்க்க வருவான். அப்ப ரோசி அவனை எனக்கு அறிமுகப்படுத்துவா, அடையாளம் தெரிஞ்சுக்கலாம்.